Hi friends, a warm welcome to our conceptual educational channel. இன்றைக்கி நம்ம பிஎட் ரிலேட்டட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டீச்சிங் எய்ட் பார்க்க போகிறோம். ஃப்ளிப் சார்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் நம்ம வந்து யூசஸ் ஆஃப் ஆசிட் டாப்பிக்கில் ஃப்ளிப் சார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம பார்ப்போம். நம்ம கான்செப்ஷுவல் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சார்ட், ஸ்கேல், சிசர், கம் அண்ட் கார்ட்போர்டு. ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க அண்ட் அதில் வந்து ஈக்குவல் சைஸில் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அதை ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃப்ளிப் சார்ட்டுக்கு எந்த ஷேப்னாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதில் வந்து 15x15 சென்டிமீட்டர் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த இதில் கட் பண்ணி காமிக்கிறேன். பட் நான் வேறு மாடல் பண்ணியிருக்கிறது வரைஞ்சி நான் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து எனக்கு எத்தனை பீஸ் வேணுமோ நான் கட் பண்ணிக்கலாம். இன்னொரு சார்ட் வச்சு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நான் வந்து செலோடேப் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி செலோடேப்பும் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அதுக்காண்டி. அண்ட் இதில் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை ஷீட்டு வெட்டிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன எழுதணும், என்ன வரையணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க. மோஸ்ட்டாக நீங்கள் வந்து வரைஞ்சிங்க அப்படின்னா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நான் பண்ணியிருக்கிற இதை ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சார்ட்டில் 8 பீசஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாத்துக்குமே நான் வந்து ப்ளூ செலோடேப் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து யூசஸ் ஆஃப் ஆசிட் அப்படின்னு எழுதியிருக்கேன். இதுதான் என்னோட டாபிக். ஸோ ஃபிசிக்கல் சயின்ஸ்க்கு டீச்சிங் எய்ட் வந்து இது ஃப்ளிப் சார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட டாபிக் என்னதுன்னா யூசஸ் ஆஃப் ஆசிட். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அதில்னா நான் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் இதை பற்றி எழுதியிருக்கேன். ஸோ இதில் ஃபுல்லாக மேலே டயக்ராம் தான். ஃபர்டிலைசர், பெயிண்ட், டிடர்ஜென்ட், பேட்ரிஸ். ஸோ இது எல்லாமே நான் வரைஞ்சிருக்கேன் அண்ட் கலரும் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தோன்னே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். தென் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்க்கு பாருங்கள், நான் கிளென்சிங் ஏஜென்ட்ஸ் இன் டாய்லெட்ஸ். ஸோ இந்த ஏஜென்ட்ஸ்க்கு இந்த பாட்டில்ஸ் வரைஞ்சிருக்கேன். அண்ட் நைட்ரிக் ஆசிட். ஸோ இந்த பேப்பர் பாருங்கள் ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஃபர்டிலைசருக்கு அமோனியம் நைட்ரேட்டு, இந்த நைட்ரேட் இந்த இதை வந்து இவ்வளோ அழகாக பெயிண்டில் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் டைஸ் அண்ட் தென் பெயிண்ட், ட்ரக்ஸ் எல்லாமே நான் வந்து பெயிண்டில் வந்து வரைஞ்சிருக்கேன். ஆக்சாலிக் ஆசிட், குவாட்ஸ் கிளீனிங் அண்ட் ப்ளீச்சிங். ஸோ இந்த குவாட்ஸ் பாருங்கள், இது வந்து என்னதுன்னா அந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நான் வரைஞ்சி இந்த கிறிஸ்டல் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது நீங்கள் இதை விட நீங்கள் நேரில் பார்க்கும்போது இன்னும் ஷைனிங்காக இருந்தது. அண்ட் தென் வுட் ப்ளீச்சிங், ரஸ்ட் ரிமூவர் ரெண்டுமே பண்ணியிருந்தேன். அண்ட் தென் இது சிட்ரிக் ஆசிடில் எஃபர்வசன்ஸ் வருது. ஸோ எஃபர்வசன்ஸும் நான் வந்து அது வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஸோ எஃபர்வசன்ஸ் சால்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ப்ரிசர்வேட்டிவ்க்கு. ஸோ இது வந்து லெமன் சைடில். ஸோ இது எல்லாமே நீட்டாக அழகாக இருக்குது இல்லையா? கார்போனிக் ஆசிட் பார்த்திங்கன்னா ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ். அண்ட் தென் டார்டாரிக் ஆசிட் லாஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா இந்த மாதிரி இது. ஸோ இது எல்லாமே நான் வந்து இந்த இமேஜஸ் வந்து நான் கூகுள் பார்த்து தான் வரைஞ்சிருந்தேன். நம்ம புக்லேயே எப்படி இருக்கும் அப்படின்னா லைன்ஸாக லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு வந்து இமேஜோடு கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை ஈஸியாக இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து மைண்டில் வச்சுப்பாங்க. ஸோ இது பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஒரு கார்ட்போர்டு ஒட்டிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற அட்டையில் வந்து என்ன செய்யுங்க, கார்ட்போர்டு ஒட்டிக்கோங்க பின்னால். இதுதான் அதோட ஃப்ளிப்கார்ட்டோட ஸ்ட்ரென்த். ஓகேவா? அண்ட் தென் இதில் வந்து நீங்கள் இன்னொரு சார்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இது நான் பிளாக் சார்ட் எடுத்துருக்கேன், நீங்கள் என்ன சார்ட்னா எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து 1 சென்டிமீட்டருக்கு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ எங்கேருந்து நீங்கள் ஒட்ட போகிறீங்கன்னு கணக்கு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து 1 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அதே மாதிரி எத்தனை சார்ட் இருக்குது, 8 சார்ட் இருக்கு இல்லையா, 8 பீசஸ் இருக்கு இல்லையா? ஸோ 8 சென்டிமீட்டருக்கு ஒவ்வொரு லைனாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ நான் பாருங்கள் 9 சென்டிமீட்டர் எடுத்து வரைகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன் அண்ட் அதிலேருந்து 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்கிற இந்த 1 சென்டிமீட்டர் லைன் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த காப்போட வைக்கணும். ஸோ டார்டாரிக் ஆசிட் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து எத்தனை இருக்கோ அத்தனை ஷீட்டுக்கு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ பாருங்கள், வந்து 8 சென்டிமீட்டருக்கு நான் ஒவ்வொருத்துக்கும் கோடு வரைஞ்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டார்டாரிக் ஆசிட் தான் நம்மளுக்கு கடைசியாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கிறேன். அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யுங்க, கம்மில் பேஸ்ட் பண்ணிடுங்க.
அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து என்ன வரும், அடுத்த லேயரை வந்து டாட்டாரிக் ஆசிட்க்கு அப்புறம் வந்து கார்போனிக் ஆசிட். ஸோ இதை வந்து அடுத்த 1 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அதில் நான் கரெக்டாக வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேக் சைட் பாருங்கள், உங்களுக்கு அப்படியே நீட்டாக அரேஞ்ச்டாகி வந்துருச்சு. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒவ்வொரு கம்மாக விட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து அப்படியே மடக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது நீங்கள் வந்து கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கோங்க. நான் ஷார்ட்டாக எடுத்ததுனால இன்னொன்று ஷார்ட் போட்டு நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், கொஞ்சம் லாங்காக மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு சார்ட்டில் நீங்கள் கொஞ்சம் வெட்டிக்கிட்டு நீங்கள் 2 சைட்லேயும் வந்து ஒட்டிக்கோங்க சார்ட்டில். ஓகேவா, கார்ட்போர்டில் 2 சைட்லையும் ஒட்டிக்கோங்க. பிகாஸ் இந்த இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு நீங்கள் அதை வந்து ஃப்ளிப்பு பண்ணும்போது உங்களுக்கு அது மேலே வந்து ஃப்ளிப் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கணும், அதுக்காக. ஸோ பாருங்கள் நம்ம பண்ணியிருக்கிறது எவ்வளோ அழகாக வருதுன்னு. இந்த ஃப்ளிப் சார்ட் மேக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கான்செப்ஷுவல் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.